பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம், கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். பவுல் ஒரு நிருபத்தை, ஒவ்வொரு நிருபத்தையும் முடிக்கிற வேளையில சில நிருபங்கள்ல கடைசியாக சகோதரரே என்று அவர் எழுதுகிறார். இந்த நிருபத்திலும் கூட கடைசியாக சகோதரரே என்று கடைசி அதிகாரத்தின் கடைசி பகுதியில எழுதுகிறார். அப்ப கடைசியாக சகோதரரே என்று சொல்லிட்டு உண்மை உள்ளவைகள் எவைகளோ, கடைசியா நீங்க சிந்திக்க வேண்டியவைகளை அவரு சொல்லி கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க, சிந்திச்சுக்கிட்டே இருங்க. நீங்க சிந்திக்க வேண்டியது என்னன்னா, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, உண்மையான காரியங்களை சிந்தியுங்கள். ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம், டிசிப்ளின் மேட்டர்ஸ். முன்னால ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மை. மைண்ட் ஃபுல்லா என்ன இருக்கணும்னா, நான் உண்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், அதான் சிந்தையில் இருக்கணும். நம்பர் 2 என்ன இருக்கணும், நான் ரொம்ப டிசிப்ளினா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், எல்லாவற்றிலும் நான் ஒழுக்கமா இருக்கணும். அது 2வது நம்முடைய சிந்தனையில் இருக்க வேண்டும். 3வது, நான் ஒரு ரைச்சஸ் மேனாக இருக்க வேண்டும். சிந்தையில் என்ன இருக்கணும், நான் நீதிமானாய் வாழ வேண்டும், நான் நீதிமானாய் நிற்க வேண்டும், நான் நீதிமானாய் காரியங்கள் செய்ய வேண்டும், ஒரு நீதிமானாக நீதியாய் இருக்க வேண்டும். 4வது, நான் கற்புள்ளவனாய் இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில நான் ஆண்டவருக்கு முன்பாக ரொம்ப கற்புள்ள காரியங்களை, பரிசுத்தத்திற்கு அடுத்த காரியங்களை, பரிசுத்தமான விஷயங்களை நான் சிந்திக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாத எந்த ஒரு காரியத்தையும் நான் சிந்திக்க கூடாது. அடுத்தது, அன்புள்ளவைகள் எவைகளோ, அடுத்தது சொல்றாரு, அன்புள்ளவைகள் எவைகளோ. நான் எதை சிந்திக்க வேண்டும் என்றால், என் மனதிலே பொறாமையான எண்ணங்கள், சிந்தனைகள் அல்ல. என் மனதிலே வேண்டா சிந்தனைகள் அல்ல. என் மனதிலே என்ன சிந்தனை இருக்க வேண்டும் என்றால், அன்புள்ள சிந்தனை இருக்க வேண்டும். எல்லாரும் மேல எனக்கு ஒரு அன்பு இருந்து கொண்டிருக்க வேண்டும். எல்லா விசுவாசிகள் பேரிலும் எனக்கு ஒரு அன்பு இருந்து கொண்டிருக்க வேண்டும். அன்புள்ளவைகள் எவைகளோ, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது சொல்றாரு, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, நல்ல பெயர், எல்லாரும் சொல்லுகிற அளவுக்கு ஒரு நற்கீர்த்தி கிடைக்க வேண்டும். நல்ல சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை, அதுதான் என் சிந்தையில் இருக்க வேண்டும். என்னை குறித்து எல்லாரும் நற்சாட்சி சொல்ல வேண்டும். என்னை குறித்து எல்லாரும் ஒரு தெய்வீக மனுஷன் என்று பேச வேண்டும். என்னை குறித்து எல்லோரும் நன்மையான காரியங்கள் சொல்லட்டும். ஆமேன். புண்ணியம் எதுவோ, புண்ணியமான விஷயங்கள் நினைக்கணும், புண்ணியமான காரியங்கள். புகழ் எதுவோ, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், புகழ் எதுவோ. ஆம் விசுவாசிகளே, எது புகழோ அதை தான் நாம் சிந்திக்க வேண்டும். அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதையே சிந்திக்க ஆண்டவர் கிருபை கொடுப்பாராக. வேற எதையும் சிந்திக்க வேண்டாம். வீண் சிந்தனைகள் வேண்டாம், மாம்ச சிந்தனைகள் வேண்டாம், உலக சிந்தனைகள் வேண்டாம். இந்த ஆவிக்குரிய சிந்தனைகளோடு வாழ தேவன் நமக்கு உதவட்டும். ஜெபிப்போமா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தேவனே, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் மூலமாய் உம்மை ஸ்தோத்திரித்து மயப்படுத்துகிறோம். கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். கூட இருந்து பலப்படுத்தி வழி நடத்துங்க. சாட்சியா நிறுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்துல எங்கள் சிந்தனைகளை ஆசீர்வதிங்க. ஆமேன்.